அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் என்ற காரணமாக அப்படியே காய்கறிலாம் ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு இதாக இருந்தது. திடீர் மழை, இந்த திடீர் மழையினால என்ன ஆயிடுச்சு, இருக்கிற காய்கறி எல்லாமே வந்து அழுகிடுச்சு. அதை வரத்து வந்து ஒரு டன், சுமார் ஒரு டன் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 400 கிலோ 300 கிலோ தான் வருது. இதன் விலைவாசி வந்து 2 மடங்கு ஆயிடுச்சு எல்லா விலைவாசியுமே. பிறகு பார்த்தீங்க இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 10 நாளாக இந்த மாதிரி நிலை நீடிச்சிட்டு இருக்கு. சகஜ நிலை வந்தவுடனே காய்கறி எல்லாம் மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துடும். இதுதான் நிதர்சன உண்மை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் 150 ரூபா விற்றுது. இப்போ 2 நாளில் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. இன்னைக்கு என்னுடைய ரேட்டு இன்னைக்கு 110 ரூபா. அதே போல் பார்த்தீங்கன்னா சவ் 1 கிலோ 25-30 வித்துட்டு இருந்தது, இப்போ வந்து 50 ரூபா விற்கிது. தக்காளியும் இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா 30 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து போச்சு தக்காளி. எல்லா விலையும் பச்சை மிளகா வரைக்கும் 50 ரூபா வரைக்கும் விற்கிது. இது ஒரு தொடர்ந்து இதை நிலை நீடிக்காது. சில ஒரு வாரத்துக்குள்ளே அப்படியே சகஜ நிலைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். விலைவாசி உயர்வு மக்கள்லாம் கடுமையாக பாதிச்சுட்டு இருக்காங்க. விலை வந்து பாதி விலை உயர்வுன்றதுனால மக்கள் எல்லாமே பாதிக்கிறாங்க. குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.